வெல்கம் டு அஜய் கிரியேட் செய்கிற சேனல். என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஈஸி மெத்தட்ல வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு எப்படி நம்ம ஸ்லைம் சொன்னா பார்க்கணும். இது ஒரே ஒரு ஷாம்பு இருந்தாலே போதும், நீங்க ஈஸியாக வீட்லயே வந்து மேக் பண்ணிக்கலாம். அதனால உங்களுக்கு ஒரு ரூபா செலவுலேயே எப்படி நம்ம ஸ்லைம் செய்யுதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்க இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க ஸ்லைம் எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள பார்க்கலாம். ஓகே, நம்ம எப்படி ஸ்லைம் செய்யுதுன்னு பார்க்கலாம். ஓகே, உங்கள் வீட்டில் பவுல் இருந்துச்சுன்னா அதை வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு டீஸ்பூன் ஒன்று எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளினிக் ப்ளஸ் ஷாம்பு ஒன்று வேணும். இது வந்து ஒரு ரூபா தான் கடையில் நீங்கள் வாங்கிக்கோங்க. நீங்கள் எந்த ஷாம்புனா யூஸ் பண்ணலாம். நான் வந்து கிளீனிங் ஷாம்பு யூஸ் பண்ணுறேன். ஓகே, நம்ம வந்து கிளீனிங் ஷாம்பு வந்து அதில் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு ஸ்லைம் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஊற்றிக்கலாம். எனக்கு வந்து ஒரு ஷாம்பு இருந்தாலும் எனக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் நான் ஒன்று ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு அதிகமாக வேணால் நீங்கள் வந்து அதிகமாக ஊற்றிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து அதை வந்து கொஞ்ச நேரம் நல்லா வந்து கலக்கிக்கோங்க. ஓகே, நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஜெல்லு மாதிரி வரணும், அதுக்கேற்ற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் வந்து ஒரு லைட்டாக வந்து சர்க்கரை வந்து மேலே வந்து தூவி விட்டுக்கோங்க. தூவிட்டு நல்லா வந்து அதே வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து சுகர் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு ஆட் பண்ணுங்கள். ஓகே, திரும்பி நம்ம வந்து சுகர் ஆட் பண்ணி நல்லா கலக்கிக்கலாம். பாருங்கள், உங்கள் அப்பயே பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் ஸ்லைம் ஈக்குவல் வந்து அப்படியே வந்துச்சு பாருங்கள். அதுக்காக பாருங்கள், அது பிசு பிசுப்பு தன்மை மட்டும் தான் இருக்கே தவிர அந்த பவுலில் வந்து அது ஒட்டவே இல்லை. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அது கிண்ட மாதிரி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். உங்கள் வீட்டில் சின்ன பசங்க யாருனா இருக்காங்கன்னா நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து செஞ்சு கொடுக்கலாம். ஜாலியாக வந்து விளையாடுவாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஓகே, நீங்கள் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா மைதா தான். ஒரு மைதா வந்து கொஞ்சம் தூய் மேலே போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம வந்து தூவணும். மொத்தமாக போட்டிங்கன்னா அப்படியே வந்து திப்பி திப்பியாக நின்றுடும். அதனால் வந்து நீங்கள் ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம இருக்கிற மைதாவையும் போட்டுக்கலாம். கரெக்டாக நீங்கள் ஒரு மூடி போட்டாலே போதும், கரெக்டாக இருக்கும். நான் சொல்கிற அளவு வச்சு பண்ணிங்கனாலே இது சூப்பராக உங்களுக்கு ஒர்க் ஆகும். அவ்வளோதான். எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஸ்லைமு. என் கையில் வந்து அது சுத்தமாக ஒட்டவே இல்லை. சூப்பராக இருந்துச்சு. அது ஜாலியாக இருந்துச்சு ப்ரெஸ் பண்ணுறதுக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனடியாக வரும். அடுத்த வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.